2 பேருமே படம் பண்ணல, கோ டெஸ்ட் எதுவுமே இல்ல. அப்படியே மிர்லான் ஏன் பர்ட்டிகுலரா தனுஷை கூப்பிடணும்? தனுஷ் பண்ணக்கூடிய வடசென்னை 2 இருக்குல்ல, அதுல சிம்பு பண்றாரு, கேமியோ பண்றாரு. அங்க அன்புவும் அரசனும் ஒண்ணு சேர்றாங்க. ஐஸ்வர்யா அவர்களுக்கு தான் டைரக்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்களுக்கு ப்ரொடியூசர்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இவங்க இந்த தயாரிப்பில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் உருவாக்கலாம். தனுஷ் டைரக்ஷனில் அவருடைய பையன் வந்து ஹீரோவாக ஒரு பக்கம் இருந்தால் கூட அங்கே ரஜினி சார் இயக்கக்கூடிய அந்த வாய்ப்பு தனுஷுக்கு கிடைக்கும். ஸோ அந்த கேமியோ ரோல்ல. ஹாய் ஹலோ வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா பத்திரிகையாளர் வெங்கடேஷ் அவர்கள் தான். தனுஷை சுத்தி நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் என்ன அப்படிங்கறத பேச போறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சோ தனுஷ் அவர்கள் எப்பயுமே நியூஸ்ல வந்து இருந்துட்டே இருக்காங்க. எஸ்கேவை அட்டாக் பண்றதா இருக்கட்டும், அவங்களோட மறைமுகமான பிஆர் டீம், ஐடி டீம், அதுக்கப்புறம் வந்து ஸ்ரேயஸ் வந்து அட்டாக் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள் அவர் நியூஸ்லயே இருக்காரு. அப்புறம் காசிப். சோ இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லா ஆர்டிஸ்டுக்குமே காசிப் ஒன்று இருக்குமா, அது அந்த காலத்துல இந்த வரைக்குமே இருக்கு. அது ஒன்று நம்ம அதை மாற்றம் ஒன்றே மாறாத மாதிரி இதை வந்து மாற்றவே முடியாது. பட் சிவகார்த்திகேயனை வந்து ஒரு அட்டாக் பண்ணி பெரிய அளவுலாம் ஒன்றும் பேசல. அவரு வந்து தூக்கி வளர்த்து விட்டவர் தான் அவர். அது சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் எத்தனை தடவை தான் சொல்லுவீங்கப்பா நீங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். பட் எல்லாருமே ஒருத்தர் வச்சுதான் ஒருத்தர் அடுத்த ஸ்டெப் போக முடியும். தனுஷும் அவங்க அண்ணன் இருந்தார், ப்ரொடியூசர் கஸ்தூரிராஜா, அவர் முன்னுக்கு வந்தார். ஸோ அதை வந்து நம்ம ஒருத்தர் வளர்த்தி விட்டோம் அப்படிங்கிற விஷயத்த அது வந்து அப்பப்போ சொல்ல வேண்டிய அவசியம் நினைக்கிறேன். நம்ம நீங்கள் சொன்னது மாதிரி இந்த காசிப்பில் ஒரு மாற்றம் அதை தவிர்க்கவே முடியல. ஏன்னா அவருடைய மேனேஜர் ஸ்ரேயாஸ்ன்னு இருக்காரு. நிறைய விஷயங்கள் இப்போ டிவி ஆர்டிஸ்ட் சொன்ன விஷயம், ஒரு தெலுங்கு ஆர்டிஸ்ட் ஒன்று சொன்னது, தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைவர்ஸான தனுஷ் அப்படிங்கிற விஷயம் போய்கிட்டே இருக்கு. ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து அந்த ஒரு டாபிக் இல்லாமல் இருக்கு. இப்போ சமீபத்தில் அந்த டிவி ஆர்டிஸ்ட் சொன்னதோட சரி, பட் அது வேண்டி ஸ்டெப் எடுத்துருக்கதா ஒரு தகவல் வருது. ஸ்டேஎஸ்பி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததா ஒரு தகவல் இருக்கு. இனிமேல் வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நம்ம தமிழ் மீடியாவில் மட்டுமே வந்துட்டு இருந்த அந்த ஒரு காசிப் வந்து மும்பை மீடியாலையும் வந்து தான் இப்போ வரக்கூடிய 14th அன்னைக்கு மிர்லானும் தனுஷும் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஹைலைட்டா கிளப்பி விட்டாங்க. அது இங்க வரைக்கும் பத்திட்டு எரியுது. இது எங்க இருந்து ஆரம்பிச்சது, இது எந்த அளவுக்கு உண்மை இல்ல? அது அவங்க ரெண்டு பேருமே ஜோடியா படம் பண்ணல. ஸோ இவரு வந்து பாலிவுட்ல நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு. அக்ஷய்குமார் அவங்களுடைய ஒரு இதுக்கு போகும்போது தான் இங்க மிர்லான் ரிசீவ் பண்றாங்க. அப்புறம் அவங்களுடைய பர்த்டே பார்ட்டிக்கு ஸ்பெஷலா இன்வைட் பண்றாங்க. அங்கேதான் இங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. 2 பேருமே படம் பண்ணல, கோ டெஸ்ட் எதுவுமே இல்லை. அப்படியே மிர்லான் ஏன் பர்டிகுலரா தனுஷை கூப்பிடணும் பர்த்டே பார்ட்டிக்கு, வேற யாரையுமே கூப்பிடல. அங்கேதான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுல இருந்து தான் இவங்க வந்து டேட்டிங்ல இருக்காங்க, ஸோ மேரேஜ் பண்ணிக்க போறாங்கன்ற ஒருத்தவங்க. ஆனால் அதற்கு வந்து தனுஷுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டான்னு தான் நினைக்கிறேன். நான் இப்போ மிர்லான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிற தாட்ஸ் அந்த இதெல்லாம் இல்லை. நாங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். ஆனால் மும்பைக்கு போனால் பார்க்குறோம் செய்யறோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் சொல்லி புதுசாக வச்சிருக்காரு. ஏன்னா அவருடைய பசங்களுடைய லைஃப் எனக்கு முக்கியம் இருப்பேன். ஏன்னா இப்போ தனுஷ் இந்த அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சதுக்கான பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர்கள் கிட்டத்தட்ட ஒரு பில்லர் மாதிரி இருக்காங்க. இப்போ மிர்லான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படி போறாரு அப்படின்னு கேள்விப்பட்டோடனே ஏகப்பட்ட ரஜினி ரசிகர்கள் கொந்தளிச்சிட்டாங்க. ஏன்னா லதா மேடத்தை தான் அம்மா அம்மான்னு போடுவாங்க. இப்போ சின்னம்மான்ற அளவுக்கு இப்போ வந்து ஐஸ்வர்யா அவர்கள் வந்துட்டாங்க. ஸோ ரஜினி ஃபேன்ஸ் காரணம் என்னுடைய இன்னொரு அம்மா ஐஸ்வர்யா அப்படின்னு சொன்னதில் வச்சு இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு துரோகம் பண்ணால் நான் தனுஷை விட மாட்டோம், அடுத்த படங்கள் வந்தால் நாங்கள் அவ்வளோதான் வச்சு செஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ஃபேன்ஸ் சொல்லுவோம். இந்த தகவல்லாம் தனுஷுக்கு போய் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது ஒரு காரணம். பட் இருந்தாலும் பசங்க இப்போ நல்லா வளர்ந்துட்டாங்க. அப்படிங்கும்போது பசங்க லைஃப் ரொம்ப முக்கியம்னு எடுத்த ஒரு முடிவு. அதனால இப்போ மிர்லான் தனுஷுடைய மேரேஜுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். மேரேஜ் பண்ணல, பட் ஆர் தே டேட்டிங்? டேட்டிங்ல இருக்கிறதா ஒரு தகவல். ஏன்னா அவங்க நட்புன்னு சொல்றாங்க. இப்போ இன்னைக்கு இருக்கிறது என்ன சொன்ன டிஜிட்டல் எல்லாம் இது வந்து ஒரு சாதாரண விஷயமா பார்க்கப்படுது. அதனால ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எங்கேயாவது மீட் பண்ணா ஜஸ்ட் வெளியில் போகலாம், சாப்பிடலாம், ஹோட்டலில் போகலாம் அப்படின்னு தோணும். அது ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்க வேண்டிய அவசியம்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ மிருணால் தாக்கூரும் தனுஷும் படம் பண்ணலன்னு நீங்க வந்து சொல்லிட்டீங்க. ஆனா அவங்க தமிழ்ல ஒரு படம் பண்றாங்க அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அது தனுஷ் கூடயா? தனுஷ் கூட இல்லை. ஓகே. அவங்க ஹிந்திலையும் பண்ணல, தமிழ்லையும் பண்ணல, தெலுங்குலையும் பண்ணல.
பட் இதுக்கிடையில ஒரு சின்ன வாய்ப்பு வந்தது. நம்ம சிவகார்த்திகேயனோட நடிக்கிற ஒரு வாய்ப்பு ஒன்று வந்தது. அது கொஞ்சம் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. தனுஷ் தான் ஏற்கனவே தனுஷ்க்கு எஸ்கேக்கும் ப்ராப்ளம் இருக்கு. தனுஷ் டேட்டிங் பொண்ணை வந்து சிவகார்த்திகேயன் கூப்பிட்டு கமிட் பண்ணுறாரு அப்படிங்கிறலாம் ஒன்று போச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் ஒரு ஹீரோ. ஒரு கதை கேட்கும்போது இந்த கதைக்கு ஹீரோயின் இது நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிதான் மிர்லான் தகூர் போட்டால் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுது. பட் அதுவும் இல்லை, எஸ்கே கூட படம் பண்ணல. இப்போ மிர்லான் தகூர் தமிழ் படத்தில் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. அது வந்து சிம்பு கூட நடிக்கிறாங்க. ஏற்கனவே இங்கே தனுஷ்க்கும் எஸ்கேக்குமே மோதிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சிம்பு கூட மோதல் இருக்கு தனுஷ்க்கு. மிர்லான் தகூர் சென்டர் பாயிண்டாக நிற்கிறாங்க. சிம்பு கூட வந்து இப்போ கமிட் ஆகிட்டாங்க. அந்த படம் வந்து ஏப்ரல்லேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அது டைரக்டர் வந்து அஸ்வத் மாரிமுத்து. ஸோ டிராகன் படத்தோட இயக்குனர். அந்த சிம்பு கூட பண்ண வேண்டிய ஒரு படத்துக்கு தான் இப்போ இவங்க ஹீரோயினா கமிட் ஆயிருக்கு. அது இப்போ வந்து அரசன் போய்கிட்டு இருக்கு வெற்றிமாறன் டைரக்ஷன்ல. இது வந்து இன்னும் முடியல. இது ஒரு ஷெட்யூல் தான் முடிஞ்சது. இப்போ இன்னொரு ஷெட்யூல் வரக்கூடிய பிப்ரவரி 16ஆம் தேதி விஜய் சேதுபதியும் சிம்புவும் காம்பினேஷன்ல போகுது. அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா 3ஆவது 4ஆவது ஷெட்யூல் இருக்கு. 3ஆவது ஷெட்யூல்ல சமந்தா வர்றாங்க. இந்த படம் அரசன்ல சமந்தா கமிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மிடில் வந்து சமந்தா அரசன் படத்துல வெற்றிமாறன் டைரக்ஷன். அது சமந்தா தான் வேணும்னு வெற்றிமாறன் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தார். சமந்தா ஹனிமூன்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு வந்துட்டு இப்போ அதில் கலந்துக்க போறாங்க. இந்த படம் வந்து நம்ம அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷன்ல சிம்புக்கு ஜோடியாக மிர்லான் தகூர் பண்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் படம் தமிழ் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. அது ஏப்ரல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு எக்ஸலன்ட் லவ் சப்ஜெக்ட் தான். சென்னையில் ஆரம்பிச்சு அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வெளிநாட்டுக்கு போறாங்க. அப்படியே டிராவல். ஸோ டிராவல் சம்மந்தப்பட்ட ஒரு கதையை ஒரு சேஞ்சஸ் பண்ணுற கதை ஒரு தகவல் வருது. அதனால பொறுத்திருந்து அந்த காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ அரசன்ல நிறைய பிரச்சனை இருக்கு, அது தள்ளிட்டே இருக்கு அப்படின்லாம் செய்தி வருது. இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, விஜய் சேதுபதி வந்து ஒரு 7-8 படம் கமிட் பண்ணதுனால அவருக்கு இந்த படத்துக்கு டேட்ஸ் கொடுக்க முடியல. அதனால வந்து அவர்னால தான் இப்போ பிரேக் ஆயிருக்கு. செகண்ட் ஷூட்டில் ஆரம்பிக்கல. வெற்றிமாறன் சார் கூட கொஞ்சம் கோச்சிட்டு தான் இருக்கு. ஏன்னாப்பா நீ எல்லா படத்துக்கும் போனால் ஏன் கூட எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது, ஷார்ட் ஃபிலிம் முடிக்கணும்னு பிளான் பண்ணேன். சிம்பு எல்லாத்தையும் ப்ராப்ளம் நீங்கள் சிம்பு ஒழுங்காக உட்காந்துருக்காரு சேரை போட்டு அவர் பாட்டுக்கு. எப்போ கூப்பிடுவீங்கன்ட்டு அவர் அப்பப்போ துபாய்க்கு வேற போயிட்டார். துபாயில் ஒரு வீடு வாங்க போறாரு சிம்பு வேற, அந்த வேண்டிய வேலையை பண்றாரு. அதனால வரக்கூடிய 16 சாப்பிட்டா இது விஜய் சேதுபதி டேட் கொடுக்கல. அதனாலதான் அந்த அரசனுடைய ஷூட்டிங் தள்ளப்பட்டுச்சு. இப்போ ஒரே டேட்ஸ் கொடுத்துட்டாரு ஏக்தம். அது முடிஞ்சாலும் தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆகுது. இதுல தனுஷ் கேமியோ இருக்கா இப்போ? இல்ல, இதுல வாய்ப்பு இல்ல. தனுஷ் பண்ணக்கூடிய வடசென்னை 2 இருக்குல்ல, அதுல சிம்பு பண்றாரு, கேமியோ பண்றாரு. அங்க அன்புவும் அரசனும் ஒண்ணு சேர்றாங்க. வடசென்னை 2ல தான் பண்றாங்க. ஓகே சார். தனுஷ் அவர்கள் வந்து பவிஷ் அவர்களை லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து தன்னுடைய மகன் யாத்ராவை லான்ச் பண்ண போறதா ஒரு அண்மையில் செய்தி. இது எந்த அளவுக்கு உண்மை? இல்ல, உண்மை 100% உண்மை. ஏன்னா அதுக்கு வேண்டிய ஒரு பக்கா ஒரு லவ் ஸ்கிரிப்ட் ஒன்று டோட்டலா பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ தனுஷ் பிகினிங் பீரியட்ல லவ் சப்ஜெக்ட்ல தான் வந்து அவருக்கும் ஃபேன் பை வந்து கிரியேட் பண்ணாரு. இந்த பசங்க பொண்ணுலாம் ரொம்ப ஃபேனாக மாறினாங்க. காதல் கொண்டேன் படம்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து அந்த ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ அவருடைய சிஸ்டர் சண்டை தான் நீட்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இப்போ அதாவது யாத்ரா வந்து ஐஸ்வர்யா தான் இன்ட்ரோ பண்ணுறது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது. ஸோ ரஜினிகாந்துடைய தலைமையில் ஐஸ்வர்யா டைரக்ஷனில் ஒரு பெரிய ஒரு லான்ச் பண்ணி ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டு இருந்தது. அப்புறம் அதற்கிடையில் தனுஷ் முந்திட்டார். நம்ம பையனை நம்மளே அறிமுகப்படுத்தோன்னு அவருடைய ஒண்டர் பார் நிறுவனத்தில் தான் அதில் தனுஷ் நடிக்கலை, கேமியோ பண்ணுறது மாதிரி ஒரு தகவல் போகுது. ஆனால் யாத்ராக்காக ரஜினி சார் ஒரு கேமியோ ரோல் வந்து அது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி தனுஷ் ஃபீல் பண்ணுறாரு. பட் இது எப்படி ரஜினி சார் அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது தனுஷ் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதை வந்து யாத்ரா மூலமாக கொண்டு போறாரு. ஏன்னா இப்போ ரஜினி சாருக்கும் யாத்ராவுக்கும் நல்ல ஒரு, அதாவது தாத்தா பேருங்கிற அந்த ஒரு பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கு. லிங்க யாத்திரை மேலே உயிரை வச்சிருக்காரு அவர். அப்படிங்கும்போது யாத்ரா சொன்னால் கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் கேட்கற வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஒருவேளை அப்படி சொல்லி அந்த கேமியோ பிரமாதமாக இருந்ததுன்னா தனுஷ் டைரக்ஷன்ல அவருடைய பையன் வந்து ஹீரோவாக ஒரு பக்கம் இருந்தால் கூட அங்கே ரஜினி சார் இயக்கக்கூடிய அந்த வாய்ப்பு தனுஷு கிடைக்கும். ஸோ அந்த கேமியோ ரோல்ல அப்படி ஒரு தகவல் பேசப்பட்டு இருக்கு. இது வந்து தனுஷ் வந்து அது டீட்டெயிலாக கன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் தகவல் கன்ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ இப்போ தனுஷ் ஐஸ்வர்யா சேருவாங்களா மாட்டாங்களா? இல்லை, நிறைய பேருக்கு இந்த கொஸ்டினுக்கு விடை தெரியாமே இருக்கு. ஏன்னா ரஜினி சார் லதா மேம் இந்த பக்கம் வந்து தனுஷ் அப்பா அம்மாவே ரொம்ப ஃபைட் பண்ணாங்க 2 பேரும் ஒன்று சேர்றதுக்கு. டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வேணாம்னு சொல்லப்பட்ட தகவல் நிறையா இருக்கு. 2 பேருமே கேட்கல, அங்கே ஒரு சின்ன ஈகோ கிளாஸ். ஸோ வந்துட்டாங்க.
மீண்டும் சேர்றதுன்னா கோர்ட்டு நீங்கள் பிரிஞ்சு போகணும்னு சொல்லியிருக்க அவ்வளோ பேப்பர் தானே கிழிச்சு போட்டு சேர்ந்து போகலாம். அதற்கு வாய்ப்பாக இந்த படம் அமையும்னு நினைக்கிறேன். ஸோ யாத்ரா இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது, யாத்ராவும் லிங்கம் எப்படியா நீங்கள் ஒன்று சேர்ந்து நல்லா இருக்கணும்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் தனுஷ்டையும் ஐஸ்வர்யா அவர்கிட்டையும் பேசப்பட்டதா ஒரு தகவல் வருது. இந்த படத்துடைய லான்ச் அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஐஸ்வர்யா அவர்கள் வருவாங்க, ரஜினி சார் வருவாங்க. அந்த மேடை ஒரு சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட காலேஜ் ஃபங்க்ஷனில் ஒன்றா 2 பேர் சந்திச்சிட்ட அந்த நிகழ்ச்சியும் இருக்குது. பட் அதற்குரிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது, பார்க்கலாம். எல்லாம் ஒரு நேரங்காலம் வந்து அது மோசமானாலும் பிரிஞ்சு போனாங்க. ஸோ ஒன்று சேர்ந்ததுன்னா வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே. ஸோ இப்போ அவர் ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணிட்டாரா பையனுக்காக? இல்லை, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சொன்னாங்க. பக்காவாக ஒரு 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 இன்டர்நேஷ்னல் ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கும். லவ்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வில்லேஜில் இருக்குது, ஒரு சிட்டியில் இருக்குது, அப்புறம் இப்போ லேட்டஸ்ட் சொல்லப்படியே ஒரு பேன் இண்டியா லவ் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல. இது இன்டர்நேஷ்னல் மேக்கிங் ஸ்டைலில் நல்ல ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸலண்ட்டான ஒரு லவ் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கிறதா ஒரு தகவல் வருது. அது இன்னமும் ஃபைனலைஸ் ஆகலை. ஸோ அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் தனுஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ சௌந்தர்யா ரஜினிகாந்த் இப்போ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்குனர் அபிஷாந்தோட ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க, வித் லவ் அப்படின்னு சொல்லிட்டு. கோவாக்கு அப்புறம் இப்பதான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இல்லை, அதாவது அவங்க மீடியாவில் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. உங்களுக்கு அனிமேஷன் ஸ்டுடியோக்கு கோச்சரியை டைரக்ட் பண்ணாங்க. கோவா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டுக்காக தான் அவங்க பண்ணாங்க. அது சூப்பர் டூப்பர் டேச் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 18 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய ஒரு கேப். இதுக்கிடையில் அவங்க அப்பா கூட ட்ராவல் பண்ணது, ரஜினி சார் அவர் பண்ணக்கூடிய படங்களுக்கு இவங்க தான் ஸ்கிரிப்டே கேட்குறாங்க. சௌந்தர்யா கேட்டுட்டு அது உங்களுக்கு பிடிச்சா அடுத்து ரஜினி சாருக்கு போகுது. அதில் கொஞ்சம் பிஸி ஷெடியூலில் இருந்தாங்க. இப்போ இந்த கதை நல்லா இருக்குன்னாங்க. விப்ளவ் வந்து என்னென்னா கதைக்களம் ரொம்ப அருமையாக இருக்குது. டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து வெறும் 7 கோடியில் தயாரிக்கப்பட்ட ஒரு படம் வந்து 90 கோடி ரூபாய் வரைக்கும் மேலே கலெக்ஷன் ஆன படம். பாக்ஸ் ஆஃபீஸ் சூப்பர் டூப்பர். அப்போது அவர்கிட்ட அபிஷேக்கிட்ட ஒர்க் பண்ண மதன் சொல்லி கோ டைரக்டர், அவரும் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லும்போது தான் ஐஸ்வர்யா அவர்களும் மகேஷ் அவர்களும் சேர்ந்து போனோம் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணலாங்கும் போது ரொம்ப அருமையாக இருக்குது. கோவா எப்படி இந்த வெங்கட் பிரபு ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை சொல்லி அவர் ரொம்ப பிடிச்சதோ, இந்த கதையை ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கதைக்காக நான் பண்ணுறேன். அப்போ நீங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலியே அந்த டைரக்டர் ஒரு சீன் 2-3 சீன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அவர் ஒரு இன்ட்ரோ பண்ணிடலாம். அவருடைய கோ டைரக்டர் மதன் இதுக்கு டைரக்டர் பண்ணாரு. இந்த படத்தினுடைய வித்லவருடைய கோ டைரக்டர் தினேஷ்னு ஒருத்தர் இருக்காரு. அவங்களுடைய ஒர்க்கு சௌந்தர்யா ரொம்ப பிடிச்சி போய் இந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ரிலீஸ் ஆன ஒரு படம் ஒன்று வேற ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வித்லவ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 2K கிட் ஜென்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப ஆர்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட். காரணம் கேட்டிங்கன்னா பிரேமம்னு ஒரு மலையாள படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாய் பல்லவி. அந்த படம் டோனும் 96 திரிசா விஜய் சேதுபதி பண்ணது. இரண்டும் எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சூப்பர் டூப்பர் ஆகி இந்த யங்ஸ்டர்ஸ்ட போய் உங்களுக்கு ரீச் ஆச்சோ, 2 படங்களோட இந்த படம் தாறுமாறாக போய் ரீச் ஆகும். ஸோ பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது, வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படி ஒரு ஸ்கிரிப்ட். ஓகே. இவங்க நடுவுல டைரக்ட் பண்ணாங்க கோச்சடையான் VIP 2. ஆனா ஏன் ப்ரொடியூஸ் பண்ணல, அப்புறம் டைரக்ட் பண்ணாங்க, அப்புறம் ப்ரொடியூஸ் பண்றாங்க? சோ அவங்களோட பிலிமோகிராஃபி கிராஃப் என்னன்னே புரிஞ்சுக்க முடியல. இல்லை, அதான் பிஸி ஷெட்யூல் இருக்காங்க. டோட்டலாக அவங்க வந்து ஸ்டுடியோ ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாவுடைய அந்த ஹெல்த் கண்டிஷன், அவங்க ஸ்கிரிப்ட் கேட்கறது போது ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் கிடைச்சா அதை படம் பண்ணுவான்றதுக்கு நீங்கள் 8 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது. அதுக்காக இடையில கேட்குற ஸ்கிரிப்ட்லாம் மோசமான ஸ்கிரிப்ட் சொல்ல முடியாது. பட் எல்லாமே அது ஒரு டைமிங் ஒன்று வரணும், அவ்வளோதான். இப்போ தொடர்ந்து நான் படம் பண்ண போறேன்னு சொல்றாங்க. இப்போ அதனால தான் இந்த வித்லவருடைய ப்ரமோஷன்லேயே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா சொன்னது இந்த படத்தை கோ டைரக்டர் தினேஷ் அவருக்கு ஒரு படம் பண்ண போறேன்னு சொல்றாங்க. அப்படின்னா இனிமேல் ரொட்டேட்டா ஒரு தயாரிப்பு நிறுவனம் இயங்கும்னு நினைக்கிறேன். அவர் சப்போர்ட்டா மகேஷ் உள்ள வந்திருக்காரு சார். ஸோ டைரக்ஷன்ல உங்களுக்கு பெரிய ஈடுபாடு இல்லை. ஜஸ்ட் ஒரு படம் பண்ணணும், 2 படம் பண்ணணும் பண்ணாங்க தவிர ஐஸ்வர்யா அவர்களுக்கு தான் டைரக்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்களுக்கு ப்ரொடியூசர்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இவங்க இந்த தயாரிப்புல இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேரை உருவாக்கலாம். ஒரு புது டைரக்டரை, ஒரு புது ஹீரோவை, கதைக்களத்தை நம்ம புதுசாக நம்ம கிரியேட் பண்ணி மக்களுக்கு சொல்லலாங்கிற அந்த ஒரு ஆவல் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இனிமேல் தொடர்ந்து அவர்கள் படங்கள் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ரஜினி கதைகளையே இவங்க தான் கேட்கறாங்கன்னு சொன்னதுனால இவங்க தான் சிபி சக்கரவர்த்தி கதையை கேட்டு ரஜினி கிட்ட ஆமா கன்ஃபார்ம். அதுதான் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 hours வந்து சௌந்தர்யா கேட்டாங்க. அதை கேட்டுட்டு ரொம்ப இன்வால்மெண்ட் அவங்களுக்கு பிரமாதமா இருக்கு. சிபி, நான் அப்பாட கண்டிப்பா சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி தான் ரஜினி சார்ட்ட சொல்லும் போது தான் ஏற்கனவே சிபியும் ரஜினி சார் படம் பண்ணிவிட்டது மிஸ் ஆச்சு. இப்போ சிபின்னு ஒன்று இந்த ரஜினி சார் ஆஃப் ஆனார் முதல்ல. என்னம்மா திரும்பி சிபியை கூப்பிடுறீங்க,
ஏன் அப்படின்னு இல்லப்பா பிரமாதமான ஒரு கதை நீங்க கேளுங்க, கேட்டு முடிவு பண்ணிக்கணும். சௌந்தர்யக்காக கேட்கப்பட்ட கதை அது. சிபி மேல முதல்ல அவர் உடன்பாடு இல்லை. ம். அந்த கதை கேட்க 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 ஒரு 5 to 6 hours ரஜினி சார் எந்திரிக்கவே இல்லை ஸ்பாட் அவுட். ம். அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மேட்டர் சொல்லியிருக்காரு சிபி. ஸோ இப்போ கூட நீங்க சிபி பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா தலைவர் 173 படத்தை சிபி இயக்குறான்னு நிறைய பேர் டவுட் வருது, பண்ண முடியுமா அவனால? நான் பண்ணி காமிக்கிறேன். கண்டிப்பா நீ படம் பார்த்துட்டு வரும்போது ஒரு புது ரஜினி நீங்க பார்ப்பீங்க, புது புது ஒரு களம் இருக்கு உங்களுக்கு அதை. ஸோ புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஆணித்தரமாக சிபி சொல்றாரு. இப்போ அட்லிக்கு இங்க ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் ஆகுது. ம். சமீபத்தில் கூட அட்லி வந்து ரஜினி சார் சந்திச்சு போனார். ஓகே. இப்போ ரஜினி சாருக்கு ஒரு கதை வச்சிருக்காரு. இல்லடா நமக்கு ஒரு வாய்ப்பு வரது கூட இவர் சிபி சக்கரவர்த்தி அட்லியோட அசிஸ்டன்ட் தான். ம். இப்படா நம்ம அசிஸ்டன்ட் 2வது படத்துல ரஜினி சார் படம் பண்ண போயிட்டானே அப்படிங்கிறது அவருக்கு ஒரு ஒரு ஆதங்கம் இருந்தா கூட அந்த வாழ்த்துக்களை சொன்னார். ம். டேய் நீ போய் நல்லா பண்ணிட்டா மிஸ்பிரடா என் பேரை கெடுத்துறாதுன்னு சொல்லி அட்லீஸ்ட் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு. ஓகே. அதான் சிபி சக்கரவர்த்தி நான் ஒரு பிரமாத படம் தருவேன் அப்படின்னு சொல்லி அடுத்த படம் வந்து அட்லிக்கு ஒரு வாய்ப்பு இப்போ ரஜினி சார் கொடுக்குறாங்க. இல்லை இந்த படம் கூட பார்க்க கூட சௌந்தர்யா சொல்லும் போது சிபி உன் மேல நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு, உன் கதை மேல விட நம்பிக்கை இருக்கு, அப்பாட்ட சொல்லி ஓகே பண்ணியாச்சு. 173 படம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சிபி, மிஸ் பண்ணிடாதுன்ற ஒரு வார்த்தையும் சொல்லிடலாம் சௌந்தர்யா. ஓகே. இப்போ அதனால அந்த கதையை சௌந்தர்யா அவர்கள் கேட்டுட்டு தான் ஓகே பண்ணி ரஜினி சார் கேட்டு ஓகே பண்ணி உடனடியாக கமல்கிட்ட சொல்லி இமிடியேட்டா சிபி சக்கரவர்த்தி பேர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற நம்ம இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி மேற்கொண்டு சில சீன்ல ரஜினி சார் சொன்னார். அவர் கேட்ட சில கமர்ஷியல் அந்த ஸ்டைலிஷான ஒரு இது அதெல்லாம் சொல்லி ஆட் பண்ண சொல்லியிருக்காரு. அந்த வேலை நடந்துட்டு இருக்கு இப்போ. அதனால ஏப்ரல் 14th இருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஓகே சார். ஸோ அடுத்ததா செல்வராகவன் அவர்கள் பிரிஞ்சுட்டாரா கீதாஞ்சலியை விட்டு? இல்ல டைவர்ஸ் வாங்கலே தவிர பிரிஞ்சுதான் இருக்காங்க. ஓகே. பட் டைவர்ஸ் வரைக்கும் அவர் போக விரும்பல. பட் ஆனா இவருடைய அந்த ஒரு என்ன சொல்றது இவருடைய லைஃப் ஸ்டைலே வேற. செல்வராகவன் அவர் ஒரு மாதிரி பேட்டர்ல இருப்பாரு. அது வந்து பசங்களுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் உடன்பாடு இல்லை. ம். இல்ல தற்சமயத்துக்கு பிரிஞ்சிருக்காங்க. ம். பட் நிரந்தரமா பிரிஞ்சாங்கன்னா செல்வராகவனுக்கு தான் லைஃப் ரொம்ப வந்து ஸ்பாயில் ஆகும். ஓகே. அவர் வந்து ஏற்கனவே ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து தான் ப்ராப்ளம் வந்து ஹார்ட்டை வந்து அரெஸ்ட் ஆகி இப்போ வாழ்ந்துட்டு இருக்கதே மறுபிறவி அவர். ம். திரும்பி அதுக்குள்ள போயிட்டாருன்னா கண்டிப்பா அவர் உயிரோடு இருக்கிறதே ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். டாக்டருடைய அட்வைஸ். ம். அதனால அவர் ஃபேமிலியோட இருக்கிறதா பெஸ்ட்ன்னு நான் நினைக்கிறேன். நான் அது என்ன பிரச்சனைனாலும் நீங்க உட்காந்து நான் செவத்துக்குள்ள பேசி முடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். அவருடைய அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறது அதான், செல்வன் லைஃப்பும் இப்படி இருக்கு, தனுஷ் உன்னோட லைஃப்பும் இப்படி இருக்கு, யாராவது சொல்றத பேச்சு கேட்டு கொஞ்சம் ஃபேமிலியோட ஒன்றா வாங்கலைன்னா அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த ஆதங்கம் அவங்க அப்பா அம்மாட்ட இருக்கு. பார்க்கலாம், 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஓகே. அண்ட் கடைசியா தனுஷ் அவர்களுடைய இந்த வருஷ லைனப்ஸ் என்ன ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ டைரக்டர்? டைரக்ட்ல வந்து இப்போ அவருடைய சன்னை பண்றாரு. மற்றபடி ஹிந்தியில வந்து தேரா இஸ்மைன் பண்ண ஆனந்தில் ராய் படத்துல இன்னொரு படம் கமிட் ஆகிறாரு. தமிழ்ல வந்து இப்போ 4 படம் லைன் இருக்கு. ஒரு படம் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. கரான் ஒரு படம் வந்து விக்னேஷ் ராஜா வந்துட்டு அது பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்டா வருது. ஆக்ஷன் கமர்ஷியல் ராயன் படம் பார்த்து எப்படி பார்த்தீங்களோ கிட்டத்தட்ட அந்த ஒரு அந்த வேல்ஸோட D53 தான் சொல்லுங்க. 53. ஸோ ஆமாம், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 படம் லைன் அப்ல இருக்கு. இப்போ D55 கூட பூஜை போட்டாங்க. அமரன் படத்தோட டைரக்டர். ஏன்னா அவர் ரொம்ப இன்னைக்கு 350 கோடி கொடுத்த ஒரு டைரக்டர். ஸோ அந்த கதையும் பிரமாதமா இருக்கு. தனுஷ் உடனடியாக பூஜை போட்டார். ஏன்னா இந்த கதை வேற ஒரு ஹீரோக்கு போய் மிஸ் ஆகி ஸோ ராஜ்குமார் வேற பக்கம் ஜம்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பூஜையை போட்டாங்க. இதுல என்ன ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா அனிருத்து அவங்ககிட்ட இருக்க டேலண்ட் வெளியில கொண்டே தனுஷ் தான். அனிருத் மிகப்பெரிய ஒரு மியூசிக் வருவான்னு சொல்லி அவருக்கு கீபோர்டு வாங்கி கொடுத்ததே தனுஷ் தான். ஐஸ்வர்யா கூட உடன்பாடு இல்லை. அவரு எம்பி ஏதோ சம்திங் இப்படி சிங்கப்பூர் போகலான்னு இருக்கும்போது கூட தனுஷ் தான் மியூசிக்கை வர வச்சாரு. ஸோ அனிக்கு கீபோர்டு வாங்கி கொடுத்தது தனுஷ் தான். பட் இந்த படத்துல தன்னுடைய பையனை அறிமுக படத்துல வந்து அனிருத் ஒரு மியூசிக் போடல, சாய் அபயங்கர போட்டிருக்காரு. அது பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன் வந்து அனிருத் நீ வர வைக்கணும், வர வச்சுட்டு ஒரு பிசினஸ் லெவல்ல நல்லா இருக்குமே, ஏன் சாய் அபயங்கர போட்டிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசப்பட்டு இருக்கு. பட் அந்த படத்தை அணியை எப்படி நான் கொண்டு வந்தோம் அது மாதிரி சாய் அபயங்கருக்கு மிகப்பெரிய டேலண்ட் இருக்கு, நான் அவர்கிட்ட பார்த்துட்டேன்னு சொல்லி தனுஷ் ஒரு சொன்ன விஷயம் அது இமிடியேட்டா அதை ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க. ஓகே. ஸோ ஃபேமிலி ரிஸ்க்னால தான் அனிருத் போடலையா? இல்லை அப்படி இல்லை. அதாவது ஒரு இதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு சேஞ்சஸ் தேவைப்படும், அவ்வளோதான். இப்போ அணி வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காரு. 2வது பார்த்தீங்கன்னா பிஸி ஷெட்யூல் நிறைய இருக்கு. அதனால ஒரு சேஞ்சஸ் பார்க்குறாங்க எப்பவுமே. இப்போ நீ இளையராஜா ரொம்ப பீக்ல இருக்கும்போது வருஷம் இளையராஜா படம் ரஜினி சார் படம் பண்ணாங்க.
திடீர்னு ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்கப்படும் போது தான் நீங்க ரகுமான் உள்ள வர்றாரு. இப்போ ரகுமான் உங்களுக்கு தீயா அடிச்சார். உங்களுக்கு மியூசிக் சாங்ஸ் எல்லாம் ரோஜாலாம் நீங்க பாத்தீங்கன்னா பரபரப்பா இருந்துச்சு. ஸோ அது மாதிரி இப்போ சாயபங்கிட்ட கிட்டத்தட்ட 7-8 கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 8-9 படம் கையில் வச்சிருக்காரு உங்களுக்கு. அட்லி இருக்கக்கூடிய அல்லு அர்ஜுன்ல கிட்டத்தட்ட ஒரு 1000 crores பட்ஜெட் படத்தில் அவரு மியூசிக் டைட் போறாருன்னா அவர் மேல ஒரு கான்ஃபிடென்ட் தானே போடுறாங்க. ஸோ டேலண்ட் எல்லாத்தையுமே இருக்கும். ஜஸ்ட் ஒரு சேஞ்சஸ் தான் இந்த கதைக்கு தேவைப்படுதுன்னு தனுஷ் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஓகே சார். ஸோ இந்த படம் எல்லாம் வந்து எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் தனுஷோட இன்னும் 2 லைனப்ஸ் முக்கியமா இருக்கு. இளையராஜா பயோபிக், அப்துல் கலாம் பயோபிக். இதுல ஏதாவது ஒன்னாவது இந்த வருஷம் வருமா? இல்ல, அது ரெண்டுக்குமே வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான் அதை. ஏன்னா நம்ம இளையராஜா சார் பயோபிக்கு ரொம்ப கிராண்டா பூஜை எல்லாம் போட்டுட்டு அது 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 கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. டிராப்பா? ஆமா, அது டிராப். அது 100% டிராப். அருண் வந்து இப்போ வேற ஒரு படத்துக்கு வேற போயிட்டாரு, லோகேஷ் வச்சு வைக்கிறதுக்கு போயிட்டாரு. அப்துல் கலாம் சார் பண்றதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இது 100% டிராப் இளையராஜா. அது ஒருவேளை அப்படி போய்கிட்டு இருக்கு, டிராவல் ஆகுது. அது மோஸ்ட்லி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஆதிபுருஷ் பட டைரக்டரோட கமிட் ஆகி போஸ்டர்லாம் வெளியிட்டு இருந்தாங்க, மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு. ஸோ அந்த படமும் இப்போ வர வாய்ப்பு இல்லை அப்படின்றீங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் தனுஷ் அவர் பையனோட எந்த மாதிரி கதை கொடுக்குறாரு அப்படின்னு. நேரத்துக்கு நன்றி. வணக்கம். மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப்.